விழா தலைவர் மதிப்பிற்குரிய ராமசாமி அவர்களே, என் அருமை தம்பி சிவாஜி கணேசன் அவர்களே, கர்நாடக மாநில முதல்வர் அன்பு சகோதரர் ஹெக்டே அவர்களே, என் குடும்ப நண்பரும் உடன்பிறவா தம்பியுமான ஆந்திர முதல்வர் என் டி ராமராவ் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, பெண்களுக்கு முதலிடம் என்ற வகையில் எங்கோ இருந்து இந்நாள் எந்த பலனும் பெறாத நடிகையின் சிகரமாக நடிகைகளுக்கு கலங்களை விளக்கமாக வாழ்கின்ற இரு சகோதரிகள் இங்கு வந்து வாழ்த்து கூறியிருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து முதல் அதை மட்டும் நான் இங்கே வணக்கம் நன்றி என்று சொல்லாமல் என்னுடைய தொண்டுக்கு நீங்கள் தருகின்ற பரிசு என்று சொல்லி அதற்கு ஒரு கமா போட்டு அதற்கு பிறகு கழக நண்பர்கள், கழக முன்னோடிகள், கழகத்தின் ஆதரவாளர்கள் இவர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் வாழ்த்தையும் கூறி இங்கே ஒரு சிலர், குறிப்பாக இருவர், நாங்கள் ஒன்றும் தெரியாதவர்கள், நாங்கள் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது, சின்னஞ்சிறுசுகள். என்ன சொன்னீங்க? குட்டியடா சின்ன டிக்கெட்டுகள் என்று பாரதிராஜா அவர்கள் சொல்ல, அவரே என் குருநாதே சின்ன டிக்கெட் என்றால் நான் துண்டு டிக்கெட் என்கிற வகையில் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு நம்ம எல்லாம் ஏமாற்ற பார்த்த அவர்களுக்கும் ஏமாந்திருக்கிறோம் என்று ஒத்துக்கொள்கின்ற அளவிற்கு நானும் எப்போதும் என்னுடைய நல்ல திட்டங்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி பக்கபலமாக இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களுக்கும் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை பத்தை நண்பர்களுக்கும் சேர்த்து இங்கே நான் காணிக்கையாக்குகின்றேன். முதலிலேயே இந்த ஒளிபெருக்கியையும் இந்த ஒளி விளக்குகளையும் அமைத்து ஒரு வேண்டுகோள், ஆர்வத்தில் விளக்கு கம்பங்களை ஆக்கிவிடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு, இவ்வளவு விமர்சையாக செய்திருந்த அதையார் விஜய் அவர்கள் அவ்வளவு நினைவாக படத்திலே சொல்லப்பட்ட உரையாடல்களை இங்கே எழுதி வைத்து படிப்பதை காணும்போது நான் கேட்டு ரசித்ததை நான் சொல்லியாக வேண்டும். பண்புக்கும் பாசத்திற்கும் பழகும் தன்மைக்கும் ஒரு இலக்கணம் வகுத்த நடிகையாக டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு தமிழக உலகத்திலே நான் பார்த்த ஒரே நடிகை கே ஆர் விஜயா அவர்கள் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் சிரிக்கிறார் என்று யாரும் ஏமாந்து விடக்கூடாது. அவர் சிரிப்பார், அதற்கு ஒரு எல்லை உண்டு. அவர் நடிப்பார், அதற்கு ஒரு எல்லை உண்டு. அவர் பாசத்தோடு பழகுவார், அதற்கு ஒரு எல்லை உண்டு. அதுதான் திருமதி கே ஆர் விஜயா அவர்கள் என்பதை எண்ணி பார்த்து இந்த அண்ணனை பாராட்டுவதற்கு இங்கே வந்து அவர்களுக்கு நான் நன்றி கூறும்போது அவர் கணவர் வேலாயுதம் அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்தாற்போல் என்னோடு நடிக்காத, என்னோடு நடித்து புகழ்பெறாத, என்னோடு நடித்ததால் புகழ்பெறக்கூடிய வாய்ப்பை இல்லாத ஒரு நடிகை ஹேமமாலினி அவர்கள். அவர்கள் ஊட்டியை இன்னொரு படத்தை நடித்துக் கொண்டிருந்த போது நான் அந்த கம்பெனியினுடைய வீட்டிற்கு சென்றபோது சந்தித்தேன். இவர்களாம் இன்னவர்கள் என்று சொல்வார்களே, அப்போது சந்தித்ததுதான். அதற்கு பிறகு படங்களில் வெளியே வந்து பெரிய புகழ் உச்சியிலே இருந்து இந்தியா முழுவதும் ஹேமமாலினியின் தான் படம் ஓடும் என்கிற அளவிற்கு கூட தன்னுடைய புகழை திறமையா தன்னுடைய நாட்டியத்தால் அவன் நிலைநாட்டிக் கொண்ட போது கூட அப்போது எங்காவது இந்த மாதிரி
நிகழ்ச்சிகளை சந்தித்திருப்பேனே தவிர நெருங்கி பேசியது கூட எனக்கு நினைவில்லை. அப்படிப்பட்ட ஒருவர் எந்த லாபமும் பெறாத, எந்த படத்திலும் நடிக்காத என்னோடு அவர் அசாம் மாநிலத்தில் இருந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பம்பாயில் இருந்திருக்கின்ற படப்பிடிப்புகளை ரத்து செய்துவிட்டு இங்கே வந்திருக்கிறார் என்றால் நான் உண்மையிலேயே அந்த சகோதரிக்கு உளமவந்த நன்றியும் பாராட்டையும் அவருடைய கணவருக்கு என் வார்த்தையும் தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். பாக்யராஜ் வந்தவுடன் ஒரு கதை சொன்னார். அந்த கதையிலே ஒரு தாயின் இதயம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி அவர் அடுத்த கதைக்கு போவதற்காக அந்த லிங்கை விட்டுவிட்டார். அடுத்த கதைக்கும் முதல் கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும், அதை விட்டுட்டார் அவர். அதை நான் விமர்சனம் பண்ணி ஆகணும். நானும் சினிமா நடிகனா இருந்தோம். என்ன லிங்க்? இதயம். அது சரி, அந்த இதயம் எப்படி விட்டுவிட்டார் சொல்கிறேன் என்றால், அந்த இதயத்தை போல் ஒரு இதயம் வைத்தவர் எம்ஜிஆர் என்று சொல்லும் போது 500 கடிதத்திற்கு போனாரே, அந்த தாயும் எம்ஜிஆர் என்று சொல்ல வேண்டாமா? குற்றஞ்சாடுவது வேலை அல்ல. ஒரு நகைச்சுவைக்கு இப்படித்தான் இங்கே இருக்க வேண்டும், இந்த குடும்ப பாங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் பாக்யராஜ் பேசினால் நான் பதில் சொல்ல வைத்திருக்கிறேன். அந்த நிலை எங்களுக்குள் இருக்க வேண்டும். இங்க யாரோ சொன்னார்கள், அவர் நடிகராக இருந்தபோது, சினிமாவுக்கு தொடர்பு இருந்தபோது, எங்கள் அந்த குழாத்திரை ஒருவராக இருந்தபோது என்று. இப்பொழுதுதான் அப்படி இருக்கிறேன், அப்பொழுதும் அப்படி இருந்தேன், இனி எப்பொழுதும் அப்படி இருப்பேன் என்பதை அவருக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த பதவிகள் எல்லாம் வந்தால் வரும், போனால் போகும். நான் நடிகன் என்பது என்னுடைய இலக்கணத்தோடு சேர்ந்து இலக்கியமாகி என் உயிரோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்ச்சியை, அந்த உணர்வை மாற்றிக்கொள்ள முடியாது. எந்த கோணத்தில் நான் பார்த்தாலும் அரசியலை கூட கலை மூலமாகத்தான் நான் பார்க்கிறேன் தவிர அரசியல் ரீதியாக பார்ப்பது கிடையாது என்பதை, அந்த உண்மையை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கே என் அருமை தம்பி என்று சொல்கின்ற நம் தமிழகத்தை விட அதிக எண்ணிக்கையில் உள்ள ஆந்திரத்தின் முதல்வராக இருக்கின்ற என்டிஆர் அவர்கள் என்னை போல் பார்த்து பெரியவர்கள் வழி நடக்கின்றேன் என்று சொன்னார்கள். நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் அந்த வார்த்தையை பெறுவதற்கு. எல்லோரும் சொன்னார்கள், தூண்டிவிட்டவனே எம்ஜிஆர் தான் என்று. அது இல்லை, அவர் உள்ளத்தை தூண்டுவது என்றது அவர் செய்தார். அவர் வந்து என்பதை இங்கே சொல்லும் பொழுது இன்னொன்று சொல்ல வேண்டும். இது இப்ப அரசியல். மாண்புமிகு கர்நாடக முதல்வர் ஹெக்டே அவர்கள் அவருக்கே உயிர்த்தான ஆங்கில மொழி திறமையோடு எளிய முறையில் அழுத்தமான அந்த அரசியல் உணர்வுகளோடு கருத்துக்களை எடுத்து வைத்து பாராட்டினார்கள். ஒரு மனிதனை யாராவது புகழும் போதுதான் அந்த மனிதன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பாராட்டு புகழுக்காக அல்ல. ஒருவர் பாராட்டி உச்சநிலையை கொண்டு நிறுத்தி அவர் சொல்லுகிறார், என்னை விட மூத்த அரசியல்வாதி அவர், எனக்கு வழிகாட்டத்தையும் எங்களுக்கு தென்னகத்துக்கு வழிகாட்டத்தையும் என்கிறார்கள். நான் வழிகாட்டுகிறேன், அவர் ஏற்றுக்கொள்ள தயார் என்பதுதான் எனக்கு தேவை. என்டிஆர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் எதிர்பார்த்தேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இவனே நம்பிக்கை இல்லை என்றல்ல, என்னை விட புத்திசாலி, ஆனால் எனக்கு அச்சம் இருக்கிறது. அவர் எல்லாம் தெரிந்தவர், விவரம் தெரிந்தவர். அவர் யாரும் கட்டுப்படுத்திவிட முடியாது ஹெக்டே அவர்கள் என்பதை இந்த இடம் நான் நாட்டுக்கு சொல்லியாக வேண்டும். அவர் மனசாட்சிக்கு எது சரி என்று நினைக்கிறாரோ அதைத்தான் அவர் சொல்லுவார், அதைத்தான் செய்வார். இப்படி சொல்லிவிட்டார். எம்ஜிஆர் அவர் வழிகாட்டட்டும், எல்லோரும் சவுத் என்று சொல்லி, சவுத் இந்தியா டுகெதர் என்று சொல்லி எங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். நானும் அதைத்தான் சொல்கிறேன். அதற்குத்தான் பெங்களூரிலே கூடினோம், தீர்மானங்கள் போட்டோம். அதனுடைய பலன் நாட்டுக்கு தெரிந்தது. அந்த உறவு இருக்கிறது. தயவு செய்து சொல்லுங்கள், நான் உறப்பூர்வமாக கர்நாடகத்திற்கும் ஆந்திரத்திற்கும் தமிழகத்திற்கும் நஷ்டம் ஏதும் இல்லாத
இந்த துணைக்கண்டத்தின் ஒருமைப்பாட்டுக்கு வலுவேற்றத்தக்க தன்மானத்தை விட்டுக் கொடுக்காத, அண்ணாவின் கொள்கையிலிருந்து பெறாத, உங்கள் நம்பிக்கை என்று நீங்கள் பெறாமல் எல்லோரும் உட்கார்ந்து ஒரு முடிவெடுப்போம், அந்த முடிவை அமலாக்குவோம். அதற்கு ஹெக்டே அவர்களும் என்டிஆர் அவர்களும் ஒத்துக்கொண்டால் நான் தலைமை வகிக்க தயார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏதோ சிக்கலில் அவர்களெல்லாம் மாற்றி வருவதற்காக நான் சொல்கிறேன், யார் தப்பாக எண்ணக்கூடாது. நாட்டு நலனுக்காக தென்னிந்தியாவின் தேவையான அவசியமான நன்மைகளை பெறுவதற்காக, இந்திய துணைக்கண்டத்தின் ஒருமையை காப்பாற்றுவதற்காக, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் நேர்மையான அரசியல் நடப்பதற்காக, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் யார் தலைவர் சொல்கின்றார்களோ அவரை ஏற்றுக்கொண்டு மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று அண்ணா சொன்னாரே, அந்த தீர்ப்பை படி மக்கள் விரும்புகிறவர்களை நாம் பின்பற்றி மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நாம் பணி செய்வோம். செய்ய தயார் என்றால் நிச்சயமாக தென்னகத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. யாருடைய கொள்கையை விட்டுக் கொடுத்துவிட்டு இந்த முடிவுக்கு வர வேண்டும் என்ற வற்புறுத்தல் என்னிடம் இல்லை. அந்த தவறான எண்ணத்தை உருவாக்க அண்ணா அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாரையும் தன்னை சார்ந்தவராக ஆக்கிக்கொள்ள ஒரு கேவலமான வழியை அவர் சொல்லித் தரவில்லை. பாக்யராஜ் இங்கே பாராட்டினார் என்றால் அவர் என்னுடைய கட்சி அல்ல. பாக்யராஜா பாராட்டினார் என்றால் அதிமுக அல்ல. என் தம்பி சிவாஜி கணேசன் பாராட்டினார் என்றால் அதிமுக அல்ல. இந்த என்னுடைய சகோதரிகள் பாராட்டினார்கள் என்றால் அதிமுக அல்ல. நேற்று தினம் பெரியவர்கள் எல்லாம் என்னை பாராட்டியிருக்கின்றார்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பாராட்டியிருக்கின்றார்கள். இந்த இடம் 8:30 மணி வரையில் அது 9 மணி வரையில் அங்கே கவியரங்கம் நடந்திருக்கிறது. கவிஞர்கள் பாடி இருக்கிறார்கள், போற்றியிருக்கிறார்கள். அவர் அத்தனை பேரும் எங்கள் கட்சி அல்ல. ஆகவேதான் இந்த நிலைமையை உருவாக்கிய ராஜாராமை கண்டு இதுவரையும் நான் பயந்ததில்லை. இன்று முதல் நான் பயப்படப் போகிறேன். இத்தனை பேர்களையும் ஒன்று சேர்க்கின்ற சக்தி ஒரு தனி மனிதனுக்கு இருக்கிறது என்றால் அவர் அத்தனை பேரும் பழகுகின்ற முறை, அவருடைய திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை அவர் விட்டுக் கொடுப்பதில்லை. தீவிர சுயமரியாதைக்காரராக வாழ்கின்றார். ஆனால் எல்லோரையும் அரவணைக்கின்றார். பேரவையிலே உட்கார்ந்து கொண்டு மணி அடித்து உட்கார சொல்கிறாரே தவிர ரஹ்மான் கான் போன்றவர்கள் எல்லாம் பேசுவதற்கும் விட்டு விடுகிறார். உள்ள கூப்பிட்டு என்னப்பா நினைச்சிட்ட, நாளைக்கு வெளியே தலைமை ஜாக்கிரதை அங்க வந்து பேசாம இருப்பார். கண்டிப்பிழையான இடத்தில் சொல்லி அச்சுறுத்தி அன்போடு அவரை அரவணைத்து செல்கின்ற பேரவை தலைவர் அவர்களுக்கு அடங்காத அத்தனை பேரையும் இங்கே கூட்டி இந்த விழா எடுக்கிறார் என்றால் இதற்கு நான் வரமாட்டேன் என்று சொல்கிறேன் என்றால் என்னை விட தலைவரை வேறு யாரும் இருக்க முடியாது, ஆங்காய் வேறு யாரும் இருக்க முடியாது, கர்வம் உள்ளவன் வேறு யாரும் இருக்க முடியாது. என் தம்பி சிவாஜியை பற்றியும் என்னை பற்றியும் ஒரு செய்தி அங்கே சொன்னேன். என் வாழ்க்கை துணைவி இறந்த பொழுது என்ன நடந்தது என்று. அதை எண்ணி என் தம்பி இன்னொரு, அதாவது வருங்காலத்திலே முன்னிலையிலே நிற்கும் என் தம்பி பாக்யராஜ் ஒரு செய்தியை சொல்லி எல்லார் மனத்தையும் கலைத்து விட்டார்கள். அதை நான் செய்த ஒரு காரியம், முன்னால் சென்றது மட்டுமல்ல, அவர் அங்கே அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தவுடன் அவரை நான் அழைத்து வந்து எங்கே மயங்கி விழுந்து விடுவாரோ என்று அரவணைத்து வந்து வண்டியை ஏற்றி அவர் வீட்டிலே கொண்டு விட்டு சென்றேன். இதை செய்தது நான் என்றால் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என் தம்பி சிவாஜி கணேசன். என் வாழ்க்கை துணைவி இயற்கை எழுதிய போது அந்த மயானத்திலே வந்து என்னோடு நடந்து வர வேண்டிய என்னை வண்டியை உட்கார்ந்து வந்து காரியங்கள் நடைபெற்று முடிகிற வரையில் இருந்து என்னை அரவணைத்து வண்டியை ஏற்றி மயங்கி விடுகிற நிலைமையிலிருந்து எனக்கு ஆறுதல் சொல்லி வீட்டிலே கொண்டு வந்து விட்டு குளிப்பாட்டுவதற்கு வந்து அதற்கு பிறகு நான் கொஞ்சம் ஓவர் சாப்பிட்டால்தான் தான் சாப்பிடுவேன் என்று சொல்லி சாப்பிட்டு விட்டு சென்ற தம்பி சிவாஜி கணேசன். எவ்வளவோ அரசியல் விவகாரங்கள் வந்து ஏதாவது பேசும்போது கூட என் கண் முன்னாலே அவர் தாயார், என் தாயார் வந்து நிற்பார்கள். கடைசியிலே சொன்னாரே எங்கள் அன்னை என்று,
நாங்கள் எப்படி பிரித்து பார்ப்பார்கள் இருவரையும்? அந்த இருவரும் ஒரே அன்னையாக எனக்கு தெரிகிறார்கள், அவருக்கும் தெரிகிறது. ஆகவே அன்னை காப்பாற்ற வேண்டும், இதற்குமே சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது பக்கம் வந்து விட்டது. 18 வருஷ காலம் நோய்வாய்ப்பட்ட என் வாழ்க்கை துணையோடு நான் இருந்தேன். அதனால் அது அப்படி போய்விட்டது. ஆனால் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த என் தங்கை, அது இதெல்லாம் அப்போதுதான் கடவுள் நம்பிக்கை அதிகமாகிறது. அந்த விதியையோ அந்த ஏதோ சக்தியை நிர்ணயித்ததையோ மனிதன் மீறி போய்விட முடியாது என்பதற்கு இதெல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவோ அதை ஒழுங்குபடுத்துவதற்காகவோ என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதை நாம் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொண்டு உடம்பை வலுவை குறைத்துக் கொள்ளக்கூடாது, கெடுத்துக் கொள்ளக்கூடாது. நான் தம்பிக்கு ஒன்று சொன்னேன், அதைத்தான் நான் சொல்லுவேன் பாக்யராஜுக்கு. மேலந்தவாயாக தைரியமாக இதை என்று சொன்னேன், இங்கே சொல்லுகிறேன். இயற்கை நமக்கு மறதியை தந்திருக்கிறது, நினைவையும் தந்திருக்கிறது. சோதனைகளில் கிடைத்த அனுபவத்தை நாம் நிச்சயமாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை நாம் மறந்துவிட வேண்டும். நமக்கு துன்பம் நேர்ந்ததை, துன்பம் இழைத்ததை, நமக்கு கெடுதியை தீமையை உண்டாக்கியவர்களை நாம் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நாம் மறந்துவிட்டால்தான் நம்முடைய எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய பொறுப்பு வந்தாலும், எவ்வளவு சக்தி வந்தாலும், இந்த பதவி போல் எத்தனை பெரிய பதவி வந்தாலும் பழிவாங்கும் மனம் இல்லாமல் மனிதன் வாழலாம், தொல்லை இல்லாமல் மனத்தை நிம்மதியை பெற்று வாழலாம் என்றால் இது இரண்டும் வேண்டும். நீங்கள் உங்கள் மனைவியை மறக்காதீர்கள். ஆனால் மனைவி இருக்கும்போது நீங்கள் பெற்ற அனுபவத்தை அவர்கள் எப்படி உங்களை நிர்வகித்தார்கள், துணை போனார்கள் என்பதெல்லாம் பார்த்து நல்லவர்களை மட்டும் நீங்கள் நண்பர்களாக கொண்டு உங்களோடு இருப்பவர்கள் எத்தனையோ பேர்கள் இப்போது வருவார்கள், உங்களை புகழ்ந்து கொண்டே இருப்பதற்கு கூட வருவார்கள். நீங்கள் செய்ததெல்லாம் சரி, செய்வதெல்லாம் சரி என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் பாரதிராஜாவை போன்றவர்களை தேர்ந்தெடுத்து நண்பர்களாக வைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல முடிவெடுத்து வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். என்னை வாழ்த்தினீர்கள். உங்கள் உள்ளத்தால் வாழ்த்தும் போது அது எனக்கு பெரிய சக்தியை உண்டாக்குகிறது. 5 வயது 7 வயது குழந்தைகள் எஞ்சால் வாங்க என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு வயது இருக்கிறதா என்ற கேள்வி அல்ல, அந்த உள்ளத்திலே உணர்வினுடைய ஒளி நமக்கு கொஞ்சம் தைரியத்தையும் துணிச்சலையும், அதிலிருந்து இந்த குழந்தைகள் என்னை வாழ்க என்று சொல்லுவது இந்த குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக நான் வாழ அது சொல்லுகிறது என்பதை நான் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இப்பொழுதாவது அம்பாசடர் காரிலே போய்கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் தந்த கார்கள் வீட்டிலே இருக்கின்றது. ஆனால் டெசோட்டா கார் என்ற பெரிய காரில் போகும்போது அந்த கிண்டி பகுதியிலே உயரமான இடத்திலே வண்டியை இழுத்துக் கொண்டு போகின்ற தொழிலாளி காலிலே சாக்கு துணியை கட்டிக்கொண்டு அவர் இழுத்துச் செல்வார்கள். செருப்பு வாங்க கூட பணம் இருக்காது. அதை போட்டுக்கொண்டு இழுத்து போகிறவர்கள் என்னை பார்த்ததும் என்றால் என்பார்கள். என்ன அர்த்தம்? நீ கார்ல போ, நான் வண்டி எடுத்து கஷ்டப்பட்டு உன் சினிமா பார்த்து பணம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். நீ இந்த காரிலே போவது எங்கள் எதிர்கால வாழ்வை நீ உருவகப்படுத்த என்ற நம்பிக்கை அந்த உள்ளத்திலே இருக்கிறது. ஆகவேதான் வாழ்க என்று சொல்லுகின்றார்கள். இங்கே பண்பாட்டை பற்றி சொன்னார்கள். தம்பி பாக்யராஜ் சொல்லும் போது ஒரு கொள்கையை வைத்து மக்களுக்கு ஒரு தைரியத்தையும் துணிச்சலையும், அநீதியை தட்டி கேட்க வேண்டும், நீதிக்கு பின்னால் நாம் நிற்க வேண்டும் என்கிற உணர்வையும் ஊட்டியிருக்கின்றார் என்பதை அவருடைய மொழியில் சொன்னார். நான் ஒன்றை சொல்லுகிறேன், பெருமைக்கு சொல்லவில்லை. உலகம் சுற்றி வாழிவன் படத்தில் நான் ஜப்பானில் படப்பிடிப்பிலே இருந்தேன். 9 லட்சம் பேர்கள் ஒரு நாள் அங்கே அந்த பகுதியில் அதற்குள் கூடியிருந்தார்கள். எப்போதும் சராசரி 7 லட்சம் பேர் கூடுவார்கள். அங்கே ஒரு இடத்தில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. யாரோ ஒரு ஜப்பானியர், ஒரு 35-40 வயது இருக்கும். நான், என்னோடு நினைத்த சந்திரகலா, மற்ற பெண்கள், இந்த பக்கம் என்னுடைய அசிஸ்டன்ட் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு வளைவில். காரணம், அங்கே ஒரு
அழகான ஒரு இடம் இருந்தது. அதை படம் பிடிப்பதற்காக கேமராவை ஆங்கிள் சொல்லிவிட்டு நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இந்த காட்சி இந்த இடத்திலே இதைத்தான் எடுக்கிறேன், ஏதோ துண்டு துண்டாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே, தொடர்ந்து எடுக்கின்ற ஒரு தொடர்ச்சியாக எண்ணி அந்த முகபாவங்கள் மகிழ்ச்சி இதை கூட்டாட வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் கொஞ்சம் குளித்து விட்டிருந்தார் போல் இருக்கிறது. சுற்றிலும் ஜப்பானியர்கள், வெளிநாட்டவர்கள். அங்கிருந்து வந்தார், கொஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தார், கண்ணாடியும் போட்டிருக்கிறார். எப்படியோ கையை தூக்கி ஆசி குழுவை தூக்கினார். அந்த கை எங்கே போயிட்டு இருந்தால் தோள்பட்டைக்கு போயிட்டு, மன்னிக்கவும், தொடக்கூடாத இடத்தில் கை கொண்டு போய்விட்டார். நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியாது. ஒரு அறை அவருடைய கண்ணாடி கீழே விழுந்தது, அவரையும் கீழே விழுந்தார். இது என்னுடைய தைரியத்தையோ துணிச்சலையோ அல்லது பலத்தையோ காண்பிப்பதற்காக சொன்னதல்ல. இந்த பண்பாடு வளர்ந்தால் நமக்கு இடம் தெரியாது. இடம் ஏவல் பொருளாதாரம் சொல்கிறார்கள், அதெல்லாம் தெரியவே தெரியாது, தானாக வந்துவிடும். அந்த வழக்கத்திற்கு மக்களை தயார் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அங்கே நடந்துவிட்டது. இன்னொரு இடத்திலும் நாங்கள் வெளியே போகும்போது உள்ளே வருவார்கள், அதான் அவர்களுக்கு பழக்கம், குட் அப்படிம்பாங்க. அங்கேயும் அடி. நான் அழைத்து போயிருக்கிறேன். இந்த சகோதரிகளுக்கு எந்த அவமானம் தமிழ் பெண்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அந்த உணர்வோடு நாம் செய்தோம். ஒரு ஜப்பான்காரன் கூட கோபித்துக் கொள்ளவில்லை. அவர்கள் கேட்டார்கள், என்ன இது என்றார்கள். ஆங்கிலத்தில் சொன்னார். உடனே அவரை சுற்றி அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அது அவர்கள் நாட்டு பண்பு. இதை சொல்லுவதற்கு காரணம், என்னுடைய வயதில் இப்போ அப்படித்தான், என்னால் பொறுத்துக் கொள்ள முடிவதில்லை. ஆனால் சட்டசபையில் மட்டும் எனக்கு எப்படித்தான் அண்ணாவர்கள் அந்த பொறுமையை கொடுத்தார்கள் எனக்கு தெரியாது. என்னை திட்டும் பொழுதும், கழகத்தை திட்டும் பொழுதும், மற்றவர்களை கேவலமாக பேசும் பொழுதும் நான் பொறுத்துக் கொண்டிருக்கிறேன், சிரித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் உள்ளத்தில் அவரை பார்த்து பரிதாபப்படுவேன், எவ்வளவு கீழாக தன்னை ஆக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று. இந்த நேரத்தில் சொல்லுவதற்கு காரணம், இங்கே நாங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இத்தனை லட்சக்கணக்கான மக்களில் எத்தனை பேர்களுக்கு மனதில் பதிகிறதோ அவ்வளவு நாட்டிற்கு லாபம், பலன் என்று நான் கருதுகிறேன். என் தம்பி சிவாஜி சொன்னார், தேவையான நேரத்தில் சரியான இடத்தில் நீங்கள் நல்லது செய்யும்போது என் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். தம்பி உடையான் பகை கஞ்சான் என்று அவர் சொன்னார்கள். சிவாஜியே, நீங்கள் ஒரு தம்பி என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். உங்களுடைய தம்பிமார்கள் எல்லாம் என்னுடைய தம்பிகள், என்னுடைய தம்பிமார்கள் எல்லாம் உங்களுக்கு அண்ணன்கள், அது தம்பிகள். எத்தனை லட்சம் பேர் கணக்கிட முடியுமா தமிழகத்தில்? அப்ப சொல்ல, அதுக்கு மேல போக போகக்கூடாது. என்டிஆர் அவர்கள் வந்த பிறகு இந்த கிருஷ்ணா நதி தண்ணீர் நமக்கு கிடைத்தது. ஒரு விவரத்தை நான் சொல்ல வேண்டும், நான் உண்மை பேசுகிறவன் என்ற காரணத்தால் என்னை வழிகாட்டி என்று சொல்லிவிட்டார். ஆகவே சொல்லுகிறேன், 76 குடியரசுத் தலைவர் ஆட்சி வருகிற வரையில் கிருஷ்ணா நதியை கொண்டு வர முடியாமல் மகாராஷ்டிர மாநிலமும், கர்நாடக மாநிலமும், ஆந்திர மாநிலமும் தத்தெடுத்துக் கொண்டிருந்தது. தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்றால் அதை மூடி குழாய்கள் மூலம் கொண்டு வர வேண்டும். அதாவது ஆந்திரா, அந்த ஆந்திர மாநில மக்கள் அந்த பகுதியை வறட்சியால் துவண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சொட்டு தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று அப்போது இருந்தவர் சொன்னார்கள். அவர் காங்கிரஸ்காரர் தான் சொன்னார்கள். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் சென்னையிலே வந்து பேசும்போது சொன்னார்கள், அது கூடாது, கிருஷ்ணா நதி தண்ணீர் சென்னைக்கு வந்தாக வேண்டும். அந்த அமைச்சரை ஒத்துக்கொள்ள செய்து அங்கேயே வெளியிட்டார்கள். இந்த அமைச்சரை 2 பேரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆகவே கிருஷ்ணா தண்ணீர் சென்னைக்கு வர வேண்டும் என்று. அப்படியும் பேசினோம். இந்த அதிகாரிகள் பேசினால் எதுவும் நடக்காது என்றால் 2 வக்கீல்கள் பாதித்தார்கள். ஆனால் நீதிபதி எவ்வளவுதான் கேட்டாலும் அவருக்கு ஒரு நியாய புத்தி இருக்கிறது. அதுபோல் நாங்கள் இருவரும் என்ன செய்தோம் என்றால், என்டிஆர் நாமும் அண்ணன் தம்பிகளாக பழகின காலத்தால் 30 ஆண்டுகள் அங்கேயே தன் வாழ்க்கையை வளர்த்து சிறிய நடிகராக இருந்து பெரிய நடிகராகி, புகழ்பெற்ற நடிகராகி, சிறப்பு படைத்த நடிகராகி என்டிஆர் நடிக்கிறார் என்றால் லட்சக்கணக்கான பணம் கொடுத்து வாங்குகிற
விநியோகஸ்தரை உண்டாக்கிவிட்ட அந்த பெருமைக்கு சொந்தக்காராகி அங்கே பெருமை பெற்ற அவர் என்னாலும் அதை மறக்கவில்லை. தமிழகத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செய்தேன் என்றார். 2 நாட்கள் தேவை பேசினோம். நடு இரவு வரப்போகிறது. அவருடைய பிடிவாதம் 12 மணிக்கு முன்னால் கையெழுத்தாக வேண்டும். தமிழக முதல்வர் என் அண்ணன் எம்ஜிஆர் இங்கே வந்து 2 நாட்கள் காத்திருக்க கூடாது, இன்றே கையெழுத்த வேண்டும் என்று சொல்லி, நீ பேசுங்கள், நாங்கள் கையெழுத்திடுகிறோம் என்று கடைசி பக்கத்தில் இருவரும் முதல் நாளை கையெழுத்திட்டோம். அதுதான் என்டிஆர். இந்த முடிவு எங்கே இருந்து வருகிறது? அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒருமைப்பாட்டு உணர்வு, நன்றி மறவாமை, நாம் எங்கிருந்தோம் என்ற நிலையை மறக்காத ஒரு நல்லதனமான தேவையான எண்ணம், இவை அங்கே இருந்தது. நமக்கு என்ன எண்ணம்? இத்தனை வருஷமாக சொல்லிக் கொண்டிருந்தாலே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு அது இன்னும் நடைபெறவில்லையே, செய்ய வேண்டுமே, சென்னை மாநில மக்களுக்கு தர வேண்டுமே என்று விரும்பி நாங்கள் போனோம், முடித்தோம், வந்தோம். இதே போல்தான் கர்நாடக அரசோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன், அவரும் பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கும் நியாய உள்ளம் இருக்கிறது, எங்களுக்கும் நியாய உள்ளம் இருக்கிறது. கர்நாடகம் வளர்ந்து தமிழகம் வளம் பெற வேண்டும் என்ற ஆசை தமிழனுக்கு கிடையாது. தமிழர்கள் வளர்ந்து தமிழ்நாடு கர்நாடகம் தண்ணியை விரயம் செய்வது கூட எங்கள் சொத்து என்று சொல்லுகின்ற அந்த தனி மனப்பான்மை எனது மாண்புமிகு முதல்வர் கர்நாடக முதலமைச்சர் ஹெக்டேக்கு கிடையாது. ஆகவே ஏதோ ஒரு முடிவுக்கு வருவோம். நல்லது வேண்டும் என்றால், முடிய வேண்டும் என்றால் சில பிரச்சனைகள் இடையே ஊழாடி கொண்டிருக்கும். அவைகளை மாற்றி அமைக்க வேண்டியது அந்த மாநில அதிகாரிகள் மக்கள், இந்த மாநில அதிகாரிகள் மக்கள். இதை இங்கே இருக்கின்ற மாற்றுக் கட்சிகள் அதை பயன்படுத்தக்கூடாது, இதுதான் சமயம் என்று. அதுபோல் அங்கே இருக்கின்ற மற்ற கட்சிகள் அவர்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது என்று இத்தனை லட்சம் மக்கள் சார்பாக எல்லா மொழிகளும் கலந்திருக்கின்ற இந்த தேசத்தான் சொல்ல போனால் தென்னகம் முழுவதிலும் பேசப்படுகின்ற தாய்மொழியை கொண்டவர்கள் இங்கே இருக்கின்றீர்கள். அத்தனை மக்கள் சார்பாக சொல்லுகிறேன், இந்த எண்ணம் ஹெக்டே மாநிலத்தில் எதிர்கட்சிகளுக்கு இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டு ஹெக்டேவுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்க முடியுமா என்ற நப்பாசையில், வேண்டாத விகாரமான ஆசையில் அவர் போய்விடக் கூடாது என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். இங்கே சொல்லுவது தமிழகத்தில் உள்ள 4.25 கோடி மக்கள், வெளியே பல நாடுகளில் வெளியூர்களில் இருக்கின்ற, வெளி மாநிலங்களில் இருக்கின்ற ஒட்டுமொத்தமாக 7 கோடி தமிழர்களின் சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். அங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகள் ஹெக்டேக்கு இந்த விஷயத்தை தொலை கொடுக்கக் கூடாது, அவர் கர்நாடகத்துக்கு எந்த ஏமாற்றம் ஏற்படாதபடி தனது முடிவை எடுப்பார், அதற்கு ஒத்துழையுங்கள், நாங்களும் எடுப்போம், ஒத்துழையுங்கள் என்று இங்கே இந்த எதிர்கட்சிகளுக்கு இருக்கின்ற கட்சிகளுக்கும் நான் கேட்டுக் கொள்கின்றேன். நமக்கு என்ன தேவை? இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற நடிகர்களுக்கும் சரி என்ன தேவை சொன்னாலே ஒரு வார்த்தை, ஒரு தொழில் கண்ணீர் விடும்போது யார் ரசிக்கிறார்களோ அதுதான் கோடி ரூபாய் சொன்னார்களே, அதுபோல நாங்கள் பதத்திலே சொல்லுவதை வாழ்க்கையை மக்கள் அனுபவிப்பதை காணும் போதுதான் எங்களுக்கு மனம் மகிழ்கிறது, நிம்மதி ஏற்படுகிறது. கோடியான ரூபாயை கட்டிக் கொடுத்தாலும் அது எதற்கு பயன்பெறும்? இங்கே 18 லட்சம் ரூபாயை வசூல் செய்து கொடுத்திருக்கிறார்கள். என்னென்ன குற்றஞ்சாட்டுகிறார்கள் என்று தெரியும். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், சொல்லக்கூடாது. முன்னால் இருந்த ஒரு அமைச்சரை வசூலித்தது ஒரு காரணத்திற்காக. எப்படி தெரியுமா? ரசீது கொடுக்காமல் வசூலித்தது. அதிகாரிகளை அனுப்பி, இங்கே இருக்கின்ற ஒரு தேர்தல் சொந்தக்காரர் என் கட்சிக்கு வேண்டிய கட்சிக்காரராக இருந்தார், அவருக்கு தெரியாது, வெளியே விளம்பரம் இல்லை. அவரும் சென்று ஒரு அதிகாரி 1000 ரூபாய் வாங்கினார். ரசீது கொடுங்கள் என்றால் ரசீதா மன்னாங்க போய் அப்படின்ட்டார். வேண்டும் என்று கேட்டால் அந்த சினிமா கொட்டகை மீது நடவடிக்கை வரும். சுகாதாரம் இல்லை, வெளிச்சம் இல்லை எந்தெந்த குற்றவாளி சொல்லி லைசன்ஸை கான்சல் ஆகும். இப்போது அப்படி இல்லை, எல்லாவற்றிற்கும் ரசீது வைத்துக் கொண்டு அவர் வசூல் செய்திருக்கிறார்கள். தவறாக இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பார், அரசும் எடுக்கும் என்பதை சொல்லும் போது இந்த 18 லட்சம் ரூபாய் வசூலிக்கிறது, இங்கே வசூலிக்கப்பட்டிருக்கிறது. வெளிமாநிலங்களும் வசூல் செய்கின்றோம். எதற்காக என்றால் முதலமைச்சர் நிதிக்காக என்று சொல்லும் போது முதலமைச்சருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. வேலை தாய்மார்கள்
ஒரு கணவன் மேலே இருந்து விழுந்து விட்டார், இறந்தார். வேறு வாய்ப்பில்லை, குழந்தைகளிலே காப்பாற்ற அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். நீதிமன்றத்திற்கு போய் யாரோ தள்ளியது, எதற்காக விழுந்தார் என்று கேட்பதை விட டாக்டர் சர்டிபிகேட் இருந்தார், அவர் குடிக்காமல் இருந்தால் அந்த நேரத்தில் தலை விழுந்து விட்டார் என்று இருந்தால் அந்த விதை தாய்க்கு அவர்களுடைய வசதிக்கேற்ப 1000 to 5000 ரூபாய் வரை நாங்கள் கொடுக்கின்றோம். அது முதல்வர் நிதியிலிருந்து. அது கருணாநிதி அவருக்கும் தெரியும். நான் இன்னொன்று சொல்வேன். இங்கே ஹெக்டே அவர் பேசும்போது புயல் நிவாரணத்திற்கு மத்திய அரசு எவ்வளவு தந்தது என்று எனக்கு தெரியாது, அது என்டிஆருக்கு தான் தெரியும். ஹைதராபாத்தில் என்ன இவ்வளவு ஆந்திர மாநிலத்தில் நடந்த புயல், வெள்ளம் இவைகளால் ஏற்பட்ட நஷ்டத்திற்கு என்ன கொடுத்தார்கள் என்று கேட்டார்கள். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு பெரிய தொகை தமிழகத்திலிருந்து அந்த அவதிப்பட்ட மக்களுக்கு, அவதிப்படுகின்ற மக்களுக்கு தருவோம் என்று. இந்த 18 லட்சம் ரூபாயும் அந்த முதல்வர் நிதியிலிருந்து முன் உரிமையாக முதல் தவணையாக NT ராமராவ் அவர்களிடம் உங்கள் முன்னால் கொடுக்க இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தமிழ்நாடு அப்படிப்பட்ட சோதனை கண்டபோது பல்வேறு மாநிலங்களிலிருந்து, வட மாநிலங்களிலிருந்து எங்களுக்கு அனுப்பினார்கள். அதுவும் நாங்களும் அனுப்பியிருக்கின்றோம் வட மாநிலங்களுக்கு. இதிலே கண்ணீரே தெரிந்து அவர் கஷ்டப்படுவதை நான் இங்கிருந்தே கவனித்து எல்லாம் விசாரித்த பிறகு நான் அவரிடம் சொன்னேன், உங்கள் மாநிலம் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெருந்தொகையை கொடுப்பேன், அந்த கஷ்டங்கள் சேர வேண்டும். தண்ணீர் தாகத்திற்கு தண்ணீர் குடிக்கின்ற உங்களுக்கு தண்ணீரினால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு நிவாரணம் நாங்கள் தர வேண்டும், எங்களுடைய கடமை என்று சொன்னேன். அதில் முன்பணம் அட்வான்ஸ் வச்சுங்க. இதை நான் நிறைவேற்றுவதற்கு உதவிய மாவட்ட ஆட்சித் தலைவரை நான் மனமாக பாராட்டுகின்றேன். அவர்களோடு ஒத்துழைத்த அதிகாரிகள் எவ்வளவுதான் கெட்ட பெயர் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு என்னுடைய இந்த லட்சியத்திற்காக தமிழகத்திற்கும் ஆந்திரத்திற்கும் உள்ள உரிமையை ஒற்றுவதை வெளியே தெரிவதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு அவர் ஆவணம் செய்தார்களே, அவரை நான் எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. இந்த அதிகாரிகள் நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். அவர் வேலை செய்ய முடியாது என்றால் எதுவும் நடக்காது. அவர்களுக்கும் கஷ்டம், மக்களுக்கும் கஷ்டம், ஆட்சிக்கும் கஷ்டம். ஆகவே ஒத்துழைப்பு என்பது மிக மிக தேவை. அந்த ஒத்துழைப்பு கடமை உணர்வு, உரிமை உணர்வு, அன்புணர்வு, பாச உணர்வு, இரக்க உணர்வு, எளிமையில் அவர் வாழ்க்கை நடத்துகின்ற உணர்வு, இவைகளெல்லாம் ஒழுங்கு சேர வேண்டும். பணம் வரும் போகும். இங்கே சொன்னார்களே, புகை எவ்வளவு நான் நினைக்கும். எத்தனையோ நடிகர்கள் வந்தார்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்வேன், சினிமா படமாவது எடுத்த பிறகு ஒரு 100 ஆண்டுக்கு பிறகு ஒரு நடிகர் இறந்து விட்டார் என்றால் அந்த படத்தை போட்டு பார்க்க முடியும். இந்த சினிமா வராததற்கு முன்னால் எத்தனை நடிகர் கலைஞர்கள் இருந்தார்கள், நடிகர்கள் இருந்தார்கள், பாடகர்கள் இருந்தார்கள். குறிப்பாக எஸ்ஜி கிட்டப்பா என்றால் இன்றைய குழந்தைகளுக்கு தெரியாது. அவர் பாட்டு இப்போது இசைத்தட்டிலே இருக்கிறதை கேட்கிறோம். ஆனால் அவர் நடிப்பதையும் பார்த்திருந்தால் எங்கே பார்ப்பது? அங்கு பார்க்கிற 1000 2000 பேர்களுக்கு கொட்டை கூட்டம் நடக்கும். அவர்களுக்குத்தான் தெரிந்திருக்கும். அவர்கள் முதியவர்கள் சொல்வார்கள், என் காலத்துல கிட்டப்பான்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா, இந்த கிழவனாருக்கு வேற வேற பார்த்து சொல்லிட்டு இருப்பார். இப்படித்தான் குழந்தைகள் தோணும். அது அல்ல. அப்படிப்பட்ட மேதைகள் எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு சாதனம் இப்போது நமக்கு பாதுகாப்பாக கிடைத்திருப்பது இந்த பிலிம், இந்த சினிமா பலச்சுருள். இதை சரியாக பயன்படுத்தினால் எந்த காலத்திற்கும் ஒரு வரலாற்றை எடுத்து காண்பிப்பதற்கு அது பயன்படும். இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு சந்ததிகள், வருங்கால சந்ததிகள் அவர்கள் போட்டு பார்க்கின்றார்கள்.
ஓஹோ, இப்படியெல்லாம் கலைஞர்கள் இருந்தார்களா, இப்படியெல்லாம் முதல்வர்கள் இருந்தார்களா, இப்படியெல்லாம் ஒன்றுபட்டு இருந்தார்களா. வெவ்வேறு கட்சி, ஒன்று தெலுங்கு தேசம், ஒன்று ஜனதா, ஒன்று அனைத்து இந்த அதிமுக, ஒன்று மற்றவர்கள் எதுவுமே இல்லாமல் நடுநிலையாக இருப்பவர்கள், இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அவ்வளவு நிகழ்ச்சியை நடத்த முடிகிறது என்றால் நாம் ஏன் ஜாதி வாரியாக, மத வாரியாக, இனவாரியாக பிரிந்திருக்க வேண்டும் என்ற உணர்வு வருவதற்கு கூட இதெல்லாம் ஒத்துழைக்கும், அதற்கு வழிகாட்டும். அதற்காக இது போன்றவைகளை எனக்கு பாராட்ட வேண்டாம், கலைஞர்களை அழைத்து பாராட்டுவதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும். பாரதி ராஜாவை நான் மதிப்பது அவருடைய வயதுக்காக அல்ல, அவருடைய துணிச்சலுக்காக அல்ல, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதற்காக அல்ல. எந்த கட்சியிலும் சேராமல் இந்த மனித குலத்துக்கு தேவையான சில உண்மைகளை, தேவைகளை, அவசியத்தை அவர் பரப்பையை புகுத்துகிறார் என்பதை எண்ணும்போது அந்த அலைகள் ஓய்வதில்லை, அவருடைய அலை ஓயப் போவதில்லை. நிச்சயமாக அந்த அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்தினுடைய உச்சகட்டத்தை நான் உயிரோடு இருக்கும் வரையிலும் பாராட்டினாலும் எனக்கு திருப்தி வராது. மதம் என்ன சொல்லுகிறது? நீ அந்த மதத்தவன், நீ இந்த ஜாதி, ரெண்டு பேரும் சேர முடியாது, நீ இந்து கிறிஸ்துவர். எங்கே உள்ளத்தில் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலே அந்த ஊரே இரண்டுபடுகிறது அல்ல, இரண்டுபடுகிற நிலைமையை உருவாக்க அவர் துணிந்து கதாநாயகனையும் கதாநாயகியும், தங்கையையும் தங்கை காதலித்த தனக்கு மைத்துனா வர வேண்டியவரையும் கொலை செய்ய முயற்சிக்கின்றார்கள். ஊரே கூடுகிறது, ஜாதி கெட்டு போய்விடும். ஆனால் அந்த பெண் துணிச்சலாக இந்த ஜாதியிலே இருப்பதனால்தான் எனக்கு தடை, இதோ அதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சிலுவையை அழுத்துவிட்டு அந்த பையன் பூனை மறுத்துவிட்ட பிறகு அவனுக்கு ஜாதி கிடையாது. எந்த ஜாதி போய் தடுக்கும் இதை செய்யக்கூடாது என்று? இந்த நிலைமைகள் எப்போது வர வேண்டும்? அண்ணா சொன்னது போல பகவந்தத்தால் வர முடியாது, ஒருவர் தலையில் சுமத்துவதால் வர முடியாது, வழியிலே போகின்ற பிராமணனுடைய பூனை அழுப்பதால் வர முடியாது, சிலுவை போட்டுக் கொண்டிருக்கிற கருத்தில் சிலுவை அழுத்து விட்டால் வந்தது வர முடியாது. அவர்கள் மனம் சொல்ல வேண்டும். அந்த மனம் சொல்ல வேண்டும் என்றால் அண்ணா சொன்னாரே, கத்தியை தீர்த்தாதே புத்தியை தீர்த்து என்று, அந்த புத்தியை தீர்க்க வேண்டும். அவருடைய சந்திரமோகன் நாடகத்தில் ஒரு உரையாடல் வரும். சிவாஜி சந்திரமோகன் சொல்லுவார், எழுதியிருந்தார் உரையாடல், அதுக்குள்ள எங்கேயோ போயிடுச்சு, அதையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, எனக்கும் தம்பிக்கு அவர் தொடர்புங்கிறதுக்கு. என்ன நடந்தது என்றால், அவர் சொல்லுகிற உரையாடல், ஒரு கத்தியால், நல்ல அருமையான ஒரு கத்தி கை வாழ் இருக்கிறது, அந்த வாழால் 1000 உயிர்களை கொல்லலாம், கொண்டுவிட முடியும். வரிசையாக நிறுத்தி வைத்து 1000 தலைகளை வெட்ட முடியும். ஆனால் 1000 வாள்களை கொண்டு ஒரு மனிதனுடைய நெஞ்சிலே இருக்கின்ற, உள்ளத்திலே இருக்கின்ற நம்பிக்கை அளிக்க முடியாது. அப்படியானால் பலவந்தத்தால், பலாத்காரத்தால், வற்புறுத்தலால், சட்டத்தால் மாற்றிவிட முடியுமா? மனம் மாற வேண்டும். மதம் மாறினால் மட்டும் அவர் மனம் மாறிவிட்டதாக அர்த்தமா? ஒரே நாளில் ஒரு இந்து கிறிஸ்துவாகிறார், ஒரு இந்து முஸ்லீம் ஆகிறார், ஒரு முஸ்லீம் இந்து ஆகிறார் என்றால் அந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை எல்லாம் தெரிந்து ஒரு முஸ்லீம் மாறினாரா? ஒரு இந்து முஸ்லீம் திருக்குறானை படித்துவிட்டு அவ்வளவு கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் தெரிந்து கொண்டு மாறுகிறாரா? இல்லை. எங்கோ போய் குறுகிய வளையத்தில் நின்று கொண்டு, அது கூட ஒரு அடி கூட அல்ல, அரை அடி, கால் அடி, முக்கால் அடி, இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் மதம் மாறிவிட்டேன், நான் மதம் மாறப் போகிறேன் அல்ல. மனம் மாற வேண்டும், மனம் மாறி திருந்த வேண்டும். அதை சொல்லுவதற்கு நான் இங்கே பயன்படுத்திக் கொள்கிறேன். அதை பாரதி ராஜா அவர்கள் அதை நிலைநிறுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த படம் வெற்றிகரமாக தமிழகத்தில் ஓடி இருக்கிறது. அண்ணாவர் இல்லையே, எவ்வளவு அழகு தமிழிலே அவரை பாராட்டியிருப்பார்கள். எத்தனை பாராட்டுகள் நடந்திருக்கும் அந்த கொள்கையை சொன்னதற்காக. அவர் உயிர் கொள்கை அது. மதத்தினால், ஜாதியினால் வாழ வேண்டியவர்களை பிரிக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது. கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் பிரிந்துவிட்டு அவர்கள் ஆயுதங்களை ஏந்தி தன்னுடைய அண்ணன் தம்பிகளையே கொல்லக்கூடிய அளவில் மூலாதையர்கள் புத்தி சொல்லியிருந்தாலும் கூட, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருந்தாலும் கூட, அது எங்காவது மேலே பேச்சுக்கோ எழுதும் போதோ பயன்படுகிறதே தவிர
வாழ்க்கையில் கொண்டு வர இன்னும் பக்குவம் பெறாத மக்களிடம் அன்பாக சொல்லி நிகழ்ச்சிகளால் அதை வேலைகளை காட்டி இந்த உயிரெல்லாம் அழிந்து போகுமே, இது ஏன் தடுக்கிறீர்கள், வாழ விடுங்கள், வாழ விடு என்கிற தத்துவத்தை அதை சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் பாரதி ராஜாவை திரும்ப திரும்ப நான் பாராட்டுகிறேன் தவிர அவர் என் கட்சிக்காக ஆகிவிட்டார் ஆக வேண்டும் என்பதாக. அந்த கலைஞர்களைப் போல இளம் தலைமுறையினர்கள் நூற்றுக்கணக்கான பேர் தோன்ற வேண்டும், ஆயிரக்கணக்கானவர்கள் பின்பற்ற வேண்டும், அவர்கள் திறமை பெற வேண்டும். ஒரு இதுவரை தெரியாத ஒன்றை சொல்லப் போகிறேன், நான் இன்னும் வெளியிடவில்லை. 1944 ஆண்டு சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் சந்திரமோகன் சொல்கிறோமே, அந்த நாடகத்தில் நான் நடிப்பதாக ஏற்பாடு செய்து எனக்கு பாடமும் தந்து அதிலே அண்ணா அவர்கள் எழுதி விளம்பரமும் வெளிவந்தது. எனக்கு அங்கே புதிதாக அப்போதுதான் ராஜகுமாரி படத்தில் ஹீரோ சான்ஸ் கிடைத்தது. பலமுறை தேடி தேடி ஹீரோ கிடைக்காமல் ஹீரோவாக நடிக்க வைத்து ஆரம்பித்தவுடன் காலையடைக்கா படமாக நின்று போய் சரி இதிலையாவது நாம் வெற்றி பெற முடியாதா என்று இருக்கிற நேரத்தில் அந்த நாடகத்துக்கு நான் வர முடியாது. அண்ணா அவர் சொல்லி டிவி நாராயணசாமி தொலைபேசியில் பேசினார், என்ன செய்வது என்று. அங்கே சிவாஜி கணேசன் சொல்லவில்லை, அப்பொழுது கணேசன் என்ற நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார், அவரை தேர்ந்தெடுங்கள், அவர்தான் இந்த பாத்திரத்துக்கு பொருத்தமானவர் என்று நான் சொன்னேன் என்பது என் தைரியம் கூறும். நடிகர் டிவி நாராயணசாமிக்கு தெரியும், ஏஎஸ்ஏ சாமி டைரக்டர் அவருக்கும் தெரியும், இது சிவாஜிக்கும் தெரியும். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் நான் பொதுச் செயலாளராக இருந்து ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது, அதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். சகசராம இருந்தார். ஒரு நிகழ்ச்சியை நடத்தி பணம் சேகரிக்க வேண்டும் என்று நாங்கள் போய் கேட்கப் போகிறோம். அதுக்கு தீர்மானம் வழிகளே நான் தீர்மானம் கொடுத்திருந்தேன். எல்லாரும் பேசினார்கள். பேசி முடித்த பிறகு நான் என் கருத்தை சொன்னேன், தீர்மானத்தை நிறைவேற்றலாமா என்று. தம்பி சிவாஜி என்ன சொல்கிறார் பார்ப்போம் என்றால் எஸ்.டி. சாஸ்திரநாமன். உடனே தம்பி எழுந்து அவர்தான் சொல்லிட்டார், பின் என்ன கேள்வி, பேசாமல் இருக்க என்று சொல்லிவிட்டார். இப்படித்தான் நாங்கள் வளர்ந்தோம், இப்படித்தான் இருந்தோம், எப்போதும் இருக்கிறோம். சில விஷயங்களில் அவர் சில விஷயங்கள் சொல்லும்போது அதை நானும் அனுசரிக்கிறேன், என்னுடைய நிலைமையை அவரும் தெரிந்து அனுசரிக்கிறார். அதைவிட இன்று ஒரு முத்திரை வைத்திருக்கிறாரே, நீங்கள் நல்லது செய்யும் போது நான் இருப்பேன் என்று. நான் நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், தவறுகள் நேரலாம், அந்த நல்லவைகள் நடக்குது என்று அவர் தெரிந்தால் அந்த என்னோடு இருந்து அவர் பணியாற்றுவார் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இன்னொன்றை நான் அழுத்தமாக சொல்ல வேண்டும். இத்தனை மக்கள் இங்கே கூடியிருக்கின்றீர்கள், எத்தனை மணிக்கு வந்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும், உங்களுடைய கஷ்டங்கள் தெரியும், எங்களுடைய நிலைமைகளும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இவர்களெல்லாம் பார்த்துவிட்டு போக வேண்டும் என்று எண்ணியிருந்தால் எப்பொழுதோ போயிருக்கலாம், பேச்சை கேட்டுவிட்டு போக வேண்டும் என்றால் போயிருக்கலாம். நான் பின்னாடியும் பேசப் போகிறவன், சிவாஜியும் பேசுகிறவர். ஆனால் மீண்டும் மீண்டும் இங்கே இருக்கின்றீர்கள் என்றால் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் என்ன கருத்தோடு வாழ்க்கையை வைக்கின்றோம், தொழிலை செய்கின்றோம் என்பதை நீங்கள் கண்காணிக்கின்றீர்கள். இதை இங்கு வர முடியாமல் நாங்கள் அழைக்காமல் இருந்த காரணத்தால் அங்கே வெளியே இருக்கின்ற கலைஞர்களும் மற்ற கட்சி தலைவர்களும் இதை சிந்தித்து பார்த்து மக்கள் சீர்தூக்கி பார்க்கும் நிலைமைக்கு இன்று வந்துவிட்டார்கள். பொய் சொல்லி ஏமாற்றி யாரையும் அவர்களுடைய அறிவை தாழ்வாக எண்ணி அவர்களை குறைவாக எண்ணி ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. நாம் சொன்னதை எல்லாம் அவர் கேட்பார்கள் என்ற தப்பான கணக்கையும் போடக்கூடாது என்பதை இந்த லட்சக்கணக்கான மக்கள் இன்று உறுதியாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். நான் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன் என்றால், அண்ணா அவர் பேச ஆரம்பிப்பார்கள், ஒரு கொஞ்சம் அங்கங்கே சலசலப்பு இருக்கும், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எப்படி அரங்கணும் தெரியாது, அவங்க அரங்கியிருப்பாங்க. இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு அது தேவையாக இருக்கிறது, கேள்விப்படுகிறீர்கள், தெரிந்து கொள்கிறீர்கள். அனைத்து இந்த அதிமுக அரசு என்னென்ன செய்தது என்பதை நான் சொல்லவில்லை. 2 நாட்களாக அறிஞர் பெருமக்கள், கலைஞர்கள், என்னுடைய தம்பி, மாண்பு முதல்வர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள். நான் 1.25 மணி நேரம் காலையை பேசிவிட்டு வந்திருக்கிறார். ஆகவேதான் இடம் கொடுக்கவில்லை. அது பேசக்கூடாது என்பதல்ல, எல்லோருக்கும் அதை மற்ற கட்சிகள் பேசுவார்கள். நான் ஒதுக்கிட்டாங்க பத்தியா, அப்படியே அவருடைய திறமையை கவனிக்காம ஒதுக்கிட்டாங்க பார்த்தியா என்பார்கள். அல்ல, நாவலருக்கு உள்ள அந்த நடமாடும் பல்கலைக்கழகம் என்ற பட்டத்திற்கு உரித்தான வகையில் அந்த தகுதி இந்த அதிமுக இருக்கிறது, நமது தொண்டர்களும் இருக்கிறது, எதிர்கட்சி தலைவர்களும் இருக்கிறது, எல்லோரும் இருக்கிறது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாங்கள் பேசிய பேச்சுக்களில் ஏதாவது விட்டு போயிருந்தால் அது அரசியலுக்காக வரும்போது நான் பேசுகிறேன். நிறைய பேச வேண்டி இருக்கிறது விவசாயிகளை பற்றி, மற்ற விஷயங்கள் எல்லாம். இது நல்ல காரியத்தில் ஒரு அசுபமான நிலைமை நடப்பதான். அது வேண்டாம், அதை விட்டுடுங்க. கெட்டவைகளை விட்டு விட்டு நல்ல வேலை. ஆகவே பாராட்டியவர்கள் 100 ஆண்டு இருங்கள், 50 ஆண்டு இருங்கள் என்கிறார்கள். நான் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. நான் எப்போதும் சொல்லுவேன், என் தாயார் சொல்லிய ஒரே வார்த்தை, உன்னுடைய வேலை, உன்னுடைய பணி உன்னை பொறுத்தவரை இந்த நாட்டிலே, இந்த உன்னுடைய வரலாற்றிலே முடிந்துவிட்டது என்றால் யாராலும் உன்னை காப்பாற்றி நிறுத்த முடியாது. ஆகவே அதை பற்றி எண்ணி பயப்படாதே, எப்போது வரும் என்றும் எண்ணி காத்துக் கொண்டிராதே, வராது என்றும் நம்பிவிடாதே என்று எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை நான் வாழ்கின்றேன். அதுபோல கலைஞருக்கு நான் சொல்லுவேன், எம்ஜிஆர் இருந்தால் செய்தார் என்றால் நீங்கள் 100 மடங்கு இந்த எம்ஜிஆரை விட எதிர்காலத்தை செய்யக்கூடியவராக இந்த நாடு உங்களை உயர்த்த இருக்கிறது என்பதை இளைஞர் சமுதாயத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பாக்யராஜ் போன்றவர்கள், ரஜினிகாந்த் போன்றவர்கள், கமல்ஹாசன் போன்றவர்கள் எல்லாம் இதை உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய பாச உணர்வை யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், ஏற்றுக்கொள்ள மாற்றீர்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டு அவர்கள் தன்னுடைய கடமை நாட்டிற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக, தொழிலுக்காக, ஆனால் அதிலே நாட்டிற்கு வேண்டிய கருத்துக்களை மக்களை ஒற்றுமையாக இருக்க சொல்கின்ற கருத்துக்களை பாடல்கள் மூலமாகவும் நிகழ்ச்சிகள் மூலமாகவும் கதையே, அந்த கதையின் மூல ஆதாரத்தை அப்படி வைத்துக் கொண்டு நீங்கள் செய்வீர்களானால் இந்த உலகம் எம்ஜிஆர் அல்ல, சிவாஜி கணேசன் அல்ல. அதே போல் அவர்களுக்கு இருக்கலாம், ஒரு நினைவு சின்னம் இருக்கலாம். ஆனால் அதை விட நீங்கள் பல காரியங்களை எதிர்காலத்தில் செய்ய முடியும். ஏனெனில் அறிவியல் உலகம் மறந்து கொண்டிருக்கிறது, விஞ்ஞானம் மறந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்ய முடியாத காரியங்களை அந்த விஞ்ஞானம் உங்களுக்கு துறையாயிருந்து நிறைவேற்ற முன்வரும். சில காட்சிகளை படம் எடுக்கும் போது நாங்கள் அங்கே ஜூம் லென்ஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்போம். இன்று உங்களுக்கு எதிராக கிடைக்கிறது. இது ஒன்றே உதாரணம். இருந்து நீங்கள் லட்சக்கணக்கான உதாரணத்தை பின்பற்றுவீர்கள், தெரிந்து கொள்வீர்கள். இவைகளெல்லாம் மனதை வைத்துக் கொண்டு அறிவியல் உலகம் வளர வளர, உங்களுடைய ஆற்றல் அறிவு வளர, நீங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி விட்டுவிட்டு போங்கள். நீங்கள் 100 ஆண்டு இருங்கள், 150 ஆண்டுகள் இருங்கள். ஆனால் பின்னால் வருகிற தலைமுறைக்கு இன்னால் இப்படி செய்தால் நடவடிக்கை வேலையாக இருந்தது, பலன் விபரீதமாக கிடைத்தது. ஆகவே அந்த வழி போகக்கூடாது. இந்த வழி போனார்கள், அப்படியே இருக்கிறார்கள், இன்னும் மனதில் இருக்கிறார்கள். கலைவாணரை நம்ம நினைக்கவில்லையா? அதுபோல இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன், அதை மனதில் வைத்து கதை அமையுங்கள், கருத்துக்களை அமையுங்கள். காதல் காட்சி வேண்டும், ஆனால் காதல் காட்சியினாலேயே கதை அமைத்துவிடக்கூடாது. மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்னமோ வந்து போகிறது, அது ஒரு இடைச்சல்கள் மாதிரி இருக்க வேண்டும் தவிர கதைக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கனவு காட்சியா வையுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதுதான் நல்லது. நீ கனவுலேயே கொஞ்சம் ஓவரா போனாலும் மக்கள் மன்னித்து விடுவார்கள். வாழ்க்கையிலே அப்படி நடத்தி காட்டினால் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை சொல்லும்போது உதாரணம் சொல்லுகிறேன். எம்.கே.டி. பாகவதர் அவர்கள், என் வாக்கின் நடந்தை சொல்லுகிறேன், இதுவரைக்கும் படிப்பினையாக யாரும் நினைத்துவிடக்கூடாது, எனக்கு இவ்வளவு புகழ் இருக்கிறது, இதற்கு பிறகு யாருக்கு இந்த புகழ் வரும் என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக இதுவரையில் சொல்லாத ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். பத்திரிகையில் சொன்னதில்லை, சில நண்பர்களுக்கு மாத்திரம் தெரியும். தியாகராஜ பாகவதர் அவர்கள் டி.ஆர். ராஜீவமாயி அம்மையாருடைய புதுமனை புகு விழாவிற்கு வந்தார்கள். சி.எஸ். ஜெயராமன் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். நானும் உங்களைப் போல எங்கே நாற்காலி இல்லாத இடத்தில் தலையை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு இருட்டாக தெரிந்தது, வெளிச்சம் போடவில்லையே என்று. பாகவதர் வந்து இறங்கினார். இறங்கிய உடனே எங்கள் கண்களுக்கு, எனக்கும் கூட எப்படி தெரிந்திருந்தால், இதை போல புதிதாக ஒரு வெளிச்சத்தை அங்கே போட்டது போல என் கண்களுக்கு தெரிந்தது. என் உணர்வை சொல்லுகிறேன், அனுபவத்தை சொல்லுகிறேன். அப்படித்தான் நான் சில படங்களில் நடித்தேன். எனக்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் யார், டி.ஆர். ராமச்சந்திரன் யார் என்று மக்களுக்கு குழப்பம் கிடையாது. டி.ஆர். ராமச்சந்திரன் என்னை விட அவருக்கு போய் அதிகம். எம்.ஜி. ராமச்சந்திரன் தான் நான் தான் முன்னாடி போய் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த காலத்தில் அசோக்குமார் படத்தில் அவரோடு நடித்தேன். ஒரே ஒரு காட்சி, அதுதான். இன்னும் 2-3 காட்சியில் வருவேன், அது யாருக்கும் நினைப்பு இருக்காது. பார்க்கும்போது பாகவதற்கு கண்ணு கூடானவனை குச்சி எடுத்து கொடுத்த ஆள் இருந்தாலும் என்பார்கள். பாகவதோடு நடித்ததால் அவருக்கு இருந்த புகையும் அந்த பகுதியை நான் ஒட்டி கொண்டதால் அந்த காட்சி மக்களுக்கு நினைவு இருந்தது. அவர் புகழ்பெற்று பாகவதர் அவர்கள்
பெங்களூருக்கு வந்திருக்கிறார். எனக்கு தெரியாது. கலைவாணருக்காக சுந்தரமூர்த்தி என்ற இந்த பொய்க்காற்குறை நாட்டியமாடும் ஆட்டக்காரர் கலைவாணர் சொன்னார், தன் வீட்டிலே ஒரு தனியாக ஒரு ரூமை கட்டிவிட்டு கலைஞர்கள் வந்தால் தமிழகத்திலிருந்து அங்கே இருக்கட்டும் என்று பெங்களூரிலே அந்த வீட்டை கட்டியிருந்தார். அதை திறக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். மர்மயோகி எல்லாம் வெளியே வந்துவிட்ட நேரம் கொஞ்சம் மக்களுக்கு என்னை தெரிய ஆரம்பித்து விட்டது. நான் அங்கே போனேன். இறங்கி போகும்போது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. சொந்த வண்டி கிடையாது. ட்ரெயின்ல இருந்து இறங்கி டாக்ஸியில போனோம். போய் குளிச்சுட்டு போனா கொஞ்சம் நேரம் ஆகிவாச்சு, ஒரு அரை மணி நேரம். ஜனங்கள் எல்லாம் வந்தார்கள். நான் போனவுடன் எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்க என்று சத்தம் போட்டார்கள். ஒரு சிறு சந்து, அந்த பக்கத்தில் இருந்து ஆட்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஒரு குரல் கேட்டது, கொஞ்சம் அமைதியா இருங்க, இங்கதான் வருவார் அவர், அமைதியா இருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்கேயோ கேட்ட குரல் போல் இருந்ததே என்று நான் சீக்கிரமாக போய் அங்கே பூட்டை திறக்கும் போது பார்த்தால், நான் முன்னே சொன்னேனே, அந்த தியாகராஜ பாகவதர் அவர்கள் அங்கே மேலே உட்கார்ந்து கொண்டு மக்கள் எழுந்து போவாதீர்கள், இங்கே இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். மக்களை நான் குறை கூறவில்லை. வாய்ப்பு ஒருவருக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டால், மற்றவருக்கு ஏற்படாவிட்டால் அவர் குரல் எங்கும் போயிடவில்லை. சாகும் வரை அவர் நன்றாக பாடிக்கொண்டிருந்தார். உண்மையை சொல்லப்போனால் சிறைச்சாலைக்கு போய் வந்த பிறகுதான் அவர் அதிக ஸ்தாயிலை பாட ஆரம்பித்தார். அதிக சங்கதிகளை போட ஆரம்பித்தார். சங்கதி நான் இன்னும் அதிகமாயிற்று. அப்படி இருந்தும் ஏதோ அது இயற்கை அப்படி போய்விட்டது. இப்போது இந்த குழந்தைகளுக்கு சிறுவர்களிடம் கேட்டால் எம்கேடி பாகவதர் தெரியுமா? தெரியாது. படத்தை போட்டு காண்பித்தால் ஒத்துக்கொள்வார்களா? பாட்டை கேட்டு ரசிப்பார்கள். சங்கீதம் தெரிந்தவர்கள் இளைஞர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி என்பது ஒரு கலை உலகத்தை இருந்தவர்கள், இரண்டு பிரிவுகளாக இருந்தவர்கள். பிரிவென்றால் உள்ளத்தில் அல்ல, கலையிலே ஒவ்வொரு அந்த பணியை மேற்கொள்வது. எனக்கு எது பொருத்தமோ அதை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருக்கு எது சரியோ நியாயமோ அதை ஏற்றுக்கொண்டார். அதுவே அவர் கொடிகட்டி நாட்டினார். நானும் கொஞ்சம் புகழ் பெற்றேன். இதுதான் இந்த நிலைமை. ஆகவே எங்களுக்கு பின் வருபவர்கள் எங்களை போல் வர முடியாது என்ற ஒரு தப்பான கணக்கை போட்டு விடாதீர்கள். அந்த நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். தேவகி போசை நான் புகழ் உண்டு, அவர் மூவியாரா இந்த சவுண்ட் எடுக்கிறார்கள், ஒலி, அதையும் ஒளிப்பதிவு செய்கிறார்கள். அதையும் போட்டு பார்த்து இணைப்பு சேர்ப்பதற்கு மூவியாரா என்ற ஒரு கருவி, அது வருவதற்கு முன்னாலேயே அவர் எடிட் செய்தார். பிரேம் பை பிரேம் அவர் சேர்த்து அவர் எடிட் பண்ண வேண்டியிருந்தது. அந்த காலத்தில் அவர் செய்த திறமை, சாதனை அளவில் கையது. அவர் கல்கத்தாவை சேர்ந்தவர்கள், வங்காளத்தை சேர்ந்தவர்கள். நான் உண்மையை சொல்லுகிறேன். அதே மாதிரி சொல்லவில்லை. இந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரதி ராஜாவை நான் பார்க்கிறேன். ஆகவே தமிழக மக்கள், தமிழர்கள் யாருக்கும் பின்தங்கியவர்கள் அல்ல, பின்னால் போகிறவர்கள் அல்ல. முயன்றால் எல்லோருக்கும் முன்னால் நிற்கக்கூடியவர்கள். என்னால் முடியும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அந்த நம்பிக்கையோடு கலைஞர்கள் வாழ வேண்டும். அந்த முடியும் என்ற வார்த்தையோடு என்னால் தான் முடியும் என்று அந்த அகங்காரம் வந்துவிடக்கூடாது. என்னாலும் முடியும் என்று அது வர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். என்னாலும் முடியும், அவராலும் முடியும் என்று இருக்க வேண்டும் என்கிற என்னால் தான் முடியும் என்ற நம்பிக்கை வந்தால்தான் அங்கே வீழ்ச்சி காத்திருக்கும். ஆக அந்த அகந்தை இல்லாமல் என்னாலும் முடியும், நானும் செய்து காண்பிக்கிறேன், ஒரு எம்ஜிஆரா 100 எம்ஜிஆராக நான் மக்களிடத்திலே புகழ் பெறுவேன், அந்த இடத்தை பெறுவேன் என்ற நம்பிக்கை, அதுபோல் நடிகைகள் அந்த தனக்கு முன்னால் இருந்த புகழ் பெற்றவருடைய அந்த பெயரை பெறுவேன் என்ற நம்பிக்கை நாம் இருக்க வேண்டும். நானும் சிவாஜியும் அவரையெல்லாம் பார்த்து விரும்புகிறோம், பார்த்துகின்றோம். நாங்கள் இருக்கும் பொழுதே சிவாஜி என்னை விட அதிக நாட்கள் உலகத்தில் உயிரோடு இருப்பார். வயதை பார்க்கும் பொழுது என்னை விட ஒரு 20 வருடங்கள் அதிகம் அவர் இருந்து தீர வேண்டும். 20 வயது குறைவு என்று சொல்லவில்லை, இருந்தாலும் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆகவே அவர்களுடைய ஆசையும் நீங்கள் பெற்று, அவர்களுடைய ஆசையை பெறும்போது நீங்கள் புகழ் பெறக்கூடிய அளவில் நீங்கள் நின்று அதை நான் பார்க்கும்படியான பாக்கியம் கிடைத்தால் அன்றுதான் நான் தமிழகத்தில் வாழ்ந்த பிறந்த நாளை எண்ணி மகிழ்வேன். கண்டியிலே பிறந்தால் நான் தமிழன் என்பதும், கவுண்டர் ஜாதியை இருப்பதால் தமிழ் என்பதும், மந்தாரியார் பரம்பரை என்பதால் தமிழ் என்பதையும் இங்கே சொல்லி, அதிலும் இத்தனை ஆண்டுகள் விவரம் தெரிந்த நாள் முதல் 3வது ஆண்டிலிருந்து நான் தமிழகத்துக்கு சொந்தக்காரன் வாழ்ந்த முறையில் என்பதை இங்கே சொல்லி, என்னை தமிழாக ஏற்று யார் யாரோ எதை சொன்னாலும் எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொன்ன மக்கள் முன்பு நான் வணக்கம் தெரிவிக்கின்ற வாய்ப்பினை என்னை மனிதன் என்று ஒத்துக்கொண்டார்களே, வேறொன்றும் வேண்டாம். நடிகன்,
தயவாளன் பணம் கொடுத்தவன் என்று இல்லாமல் மனிதாபிமானம் உள்ள மனிதன் என்று ஒத்துக்கொண்டதற்காக என் கைகூப்பி நன்றி அனைவருக்கும் சொல்லி, சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்லி, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அண்ணா நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்கிறார். If you like our videos and channel, please like and subscribe.